கடந்த நாட்களில் தியானித்த அதே வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். இதை 3 பகுதியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பீலையாமை குறித்து கடந்த 2 வாரங்களாய் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எகிப்தை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் காண்டாமிருகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த எகிப்துங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் 641 முறை வந்திருக்கிறது. அப்போது வேதத்திற்கும் அல்லது தேவனுக்கும் எகிப்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த எகிப்தை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 10வது வசனம் இப்படியாக போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. ஆகையால் இதோ, நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையிலுள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். அதில் எகிப்து தேசம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தியர்கள் யார் அப்படின்னா, நோவாவுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, சேம், காம், யாபேத். அதில் காமின் சந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காமினுடைய மகனாகிய மிஸ்ராயிம் என்கிற சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த எகிப்தியர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத், இந்த 3 பிள்ளைகள் தான் அவங்களுக்கு பிறந்தார்கள். அதில் 6வது வசனத்தில் பாருங்க, காமுடைய குமாரர் குஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இதில் இந்த மிஸ்ராயிம் என்கிற இந்த மகனுடைய சந்ததியிலிருந்து அதே 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்களா. 13. மிஸ்ராயிம் லூத்தீமையும் அனாமீமையும் லெகபீமையும் நப்தூக்கீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூக்கீமையும் கப்தோரீமையும் பெற்றான். அவங்க சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இந்த எகிப்தியர்கள். 105வது சங்கீதம் அதில் 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே, காமின் தேசம் என்பது எகிப்து. எகிப்தில் எப்படிப்பட்டவனா இருந்தானா, அது யோசேப்பின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதிலேயே பார்த்தீங்கன்னா 106வது சங்கீதத்துக்கு வாங்க. 106வது சங்கீதத்தில் 21வது வசனம் பாருங்க. 21. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. காமின் தேசத்திலே அதிசயத்தை செய்தவர் அப்படின்னா, அதிசயத்தை எங்க செஞ்சாங்க? எகிப்து தேசத்தில் தேவன் செஞ்சார். 10 வாதைகள், இன்னும் அநேக காரியங்கள்லாம் செஞ்சார்ல. கடல் 2 பிளந்தது. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா காமின் தேசமாகிய இந்த எகிப்து. அப்போ எகிப்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா காமின் தேசம். இவர்கள் யார் அப்படின்னா நோவாவுடைய சந்ததியிலிருந்து வந்த மிஸ்ராயிம் என்கிற சந்ததியுடைய தொடர்ச்சியான ஜனங்கள் தான் இந்த எகிப்தியர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து எங்கே இருக்குது அப்படின்னாலே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களாம் யார்? கருப்பினர் ஜனங்கள், அப்படி தானே? அவங்க எல்லாரும் கருப்பினமாக இருப்பாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் 2 தேசம் தான். இந்த வேதத்தின் அடிப்படையில் 2 நாடு தான் மிக மிக முக்கியமான நாடு. ஒன்று எத்தியோப்பியா, இன்னொன்று எகிப்து. எத்தியோப்பியாவிலிருந்து எகிப்து வரைக்கும் அப்படின்லாம் வாசிக்க முடியும். தேவன் இந்த எத்தியோப்பியாவையும் எகிப்தையும் மிக மிக முக்கியமாக வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த எகிப்தியர்கள் யார் அப்படின்னா கருப்பின ஜனங்கள். இந்த எகிப்து நாட்டில் இருக்கிற ராஜாவுடைய பேர் என்ன? பார்வோன். 1 பார்வோன், தமிழில் சொன்னோம்னா 1 பார்வோன், 2 பார்வோன், 3 பார்வோன், இப்படி நிறைய பார்வோன் வந்து. அதே போல் ராணிகளும் இருந்தாங்களா. சில நேரம் ராஜாக்கள் ஆண்டார்கள், சில நேரம் ராணிகளும் ஆண்டார்கள். அதில் கடைசியாக இந்த எகிப்து தேசத்தினுடைய ராணியாக இருந்து அதற்கு பிறகு அந்த தேசமே இல்லாமல் போனதில் கடைசி ராணி யார் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சொல்லுகிற அந்த கிளியோபட்ரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜாக்கள் வந்து அந்த எகிப்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒரு ஆலயம் விடாமல் சாகடித்தார்கள். இதை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைக்கிறார். ஸோ அந்த கிளியோபட்ராவுக்கு அப்புறம் எகிப்து தேசம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கிற, இப்போ நீங்கள் கேட்கிற இந்த எகிப்து தேசம்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இது யார் தங்கியிருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த பாபிலோன் தேசம் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறம், அதாவது படையெடுத்ததற்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவில் இருக்கிற அநேக இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், முகமதியர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த எகிப்து தேசத்தில் போய் சிட்டில் ஆக ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் எகிப்து தேசம் ஒரு பக்கம், அதாவது 75% பாலைவனமாக இருந்தாலும் அதை போல செழிப்பான இடம் வேற எதுவுமே கிடையாது. நைல் நதி ஓடுகிற தேசம். இப்படிப்பட்ட இந்த எகிப்து தேசத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. கடைசியான பார்வோல் யாரு? கிளியோபட்ரா. அதற்கப்புறம் அந்த தேசமே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆட்சி செய்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசை ஆண்டவர்கள் யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 44 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜூலியஸ் சீசர் என்ன செஞ்சிட்டார்? மறிச்சிட்டார். ஆனால் அதே டைம்ல தான் இந்த கிளியோபட்ரா என்கிற அந்த ராணி என்ன செய்கிறாங்க? எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எகிப்து தேசம் ஒரு கருப்பின ஜனங்கள் இருக்கிற இடம். எத்தியோப்பியா ஒரு கருப்பின ஜனங்கள் இருக்கிற இடம். இப்ப பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குச் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். நல்ல வார்த்தை பாருங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாலும் அது அப்படியே நடக்குங்க. நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, யாராவது எதிராளி வந்துட்டான்னு வச்சுங்களேன், இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர் என்று சொன்னீரே, அவனை அடியும் ஆண்டவர், அவனை குத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தை எகிப்தியர் இஸ்ரவேலர்களுக்கு எதுக்கு கொடுத்தாருன்னா, இனி இந்த ஜனமே ஒண்ணும் இல்லாம ஆக போறாங்க. ஒரு ஜனத்தையும் நீ பார்க்க முடியாது எகிப்தியர்களை. இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டா என்று மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூறுகிறார். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் தான் கிளியோபட்ரா காலத்திற்கு பிறகு நடந்தது. நீங்க அதே எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு வாங்க. எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம், அதுல 10வது வசனத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரைக் கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன். இவனும் இவனோடே கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். அப்பொழுது நான் நதிகளை வற்றிப்போகப் பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை உரிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான். நான் எகிப்து தேசத்தில் பயம் உண்டாக்கி பத்ரோஸை பாழாக்கி சோவானிலே தீ கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளைச் செய்து எகிப்தின் பெலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். எகிப்தின் சந்ததியை நான் என்ன செஞ்சிருவேன்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். தேசத்தை யாருடைய கையில கொடுப்பேன்? யார் தெரியுமா? பாபிலோனியர்கள். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் பாபிலோனியர்கள் அழித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எகிப்து தேசத்துல ஒரு அதிபதியையும் இருக்கவே மாட்டான். நான் எகிப்து தேசத்திற்கு நான் என்ன செய்வேன்? பயத்தை கொடுக்க போகிறேன். பத்ரோஸை பாலாக்கி, இதெல்லாம் அங்க இருக்கிற சிட்டி, எகிப்து தேசத்தில் இருக்கிற சிட்டிஸ் பாருங்க. எகிப்தின் பலத்தை நான் என்ன செய்வேன்? முறிச்சு போட்டுருவேன். இது தீர்க்க தரிசனம். உலகத்திலேயே முதல் வல்லரசு எது அப்படின்னா எகிப்து. உலகத்தையே ஆட்சி செய்கிறவர்கள். அவனுங்கள மாதிரி பெரிய ஆள் யாருமே கிடையாது. அவனுங்கள மாதிரி துணி நெய்கிறது, சயின்டிஸ்ட், அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாத்துலேயும் டாப்ல இருப்பான் எகிப்தில் இருக்கிறவன். மந்திரவாதிகள், சூனியம் பண்றவங்க, குறி சொல்றவங்க, டாக்டர்ஸ், அந்த தேசத்துல இல்லாத ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல நீங்க இருக்கணும்னு பிடிக்கும்ல உங்களுக்கு? எல்லாமே கிடைக்குது அங்க. அறிவாளிகளுக்கு அறிவாளிகள் இருக்கிறார்கள், மந்திரவாதிகளுக்கு மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். அதான் மோசே ஒரு கோலை போட்ட உடனே அது பாம்பாவது, உடனே பார்வன் என்ன செய்யறாரு? உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்க தேசத்துல இருக்கிறான். அதாவது தேசத்தினுடைய அந்த லெவல் பயங்கர ஹைல இருந்துச்சு எகிப்து தேசம். நீ என்ன செஞ்சாலும் நான் செய்வேன். என் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே என்ன கவனிக்கணும், 430 வருஷம் சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கின ஒரே ஒரு நாடு எதுனா எகிப்து தான். ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, 2 மாதம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, 3வது மாதம் வேற கம்பெனியை பார்த்து போயிடுவீங்க நீங்க. உண்மையா இல்லையா? ஆனா 430 வருஷம் 4 தலைமுறையில் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வேலை வாங்கிட்டு சம்பளமே கொடுக்கல.
நான் மறுபடியும் நம்முடைய டாபிக்கான வசனத்துக்கு வருகிறேன். என்னாகமம் 23:22. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். இன்னைக்கு அதுதான் டாபிக். எல்லாம் கிடைக்கிற ஒரு தேசம். நம்ம போகிறதுக்கு நமக்கு யோசிப்போமா? நம்ம எல்லாமே கிடைக்குது. நீங்க எந்திரிச்சு எங்கேயுமே போக வேண்டாம். எகிப்து தேசத்தில் கிடைக்காத எதுவுமே இல்லை. எல்லாம் A to Z வேர்ல்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக சந்தை எல்லாமே கிடைக்கும். அதுதான் வேர்ல்டு மார்க்கெட். அந்த உலக சந்தையை போல செயல்பட்டது எது அப்படின்னா எகிப்து தேசம். இப்படிப்பட்ட தேசத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்கு பிடிக்குமா? எல்லாமே ஈஸியாக கிடைக்குது இல்லை, நோகாமல் நொங்கு திங்கலாமே, நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். வெளியே வரணுங்கிறார், வெளியே வரணுங்கிறாரு. நம்ம 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 பார்த்தீங்கன்னா சில நேரம் நமக்கு எது சாதகமாக இருக்கோ, நமக்கு எது பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அதுலேயே தான் போக பார்ப்போம். கஷ்டப்பட விரும்ப மாட்டோம், வேதனைப்பட விரும்ப மாட்டோம். இவர்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாலும் அவங்க சோத்துக்கு பிரச்சனை இல்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அங்கே இருந்தால் எங்களுக்கு அந்த காய் கிடைக்கும், இந்த காய் கிடைக்கும், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, சோறு மட்டும் கொடுப்பானே ஒழிய பணம் கொடுக்க மாட்டான். இவன் 430 வருஷம் சோறு தின்னே வாழ்ந்துட்டான் பணத்தை பார்க்காம. அவனுக்கு இப்போ தேவை என்ன? சோறு முக்கியம் இல்லை, பசிக்கும் இல்லை. இந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களுடைய ஜனங்களுடைய மைண்ட் செட் எப்போ மாறி போச்சு. எனக்கு சோறு கொடுத்தா போதும், என்ன வேணா நான் செய்கிறேன், ஒரு வேளை சோறு போடு போதும், அப்படிதான் வருவான் உள்ள எல்லாருமே. இது யாருடைய கான்செப்ட் அப்படின்னா எகிப்தில் இருந்த இஸ்ரவேலருடைய கான்செப்ட். இது 430 வருஷம் சோறே தின்னு பழகினவன். காயும் சோறும் கறியும். இவன் ஆடு மாடு வளர்த்ததுக்கு காரணமே கறி சாப்பிடதான். கறி அவங்க தர மாட்டாங்க, தேசத்தில் விளையிறத நீ சாப்பிடலாம், அவ்வளோதான். உன் வீட்டு பக்கத்தில் தோட்டத்தை வச்சு நீ உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீ உருவாக்கி கொள்ளலாம். அவன் சம்பளமாகவோ பணமாகவோ ஆசீர்வாதமோ எதுவும் தரமாட்டான். அதனால் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் அவன் சுற்றி தோட்டத்தில் இருக்கிற கொமிட்டிக்காயும் என்னென்ன போட்டிருக்கு அதில் போட்டிருக்குன்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? இது மாத்திரம்தான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காய் தான், அந்த சோறு தான், அந்த கறி தான், இறைச்சி. பின்னாடி நீங்கள் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது இறைச்சிக்கு அலைஞ்ச ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். ஏன்னா அப்படி பழக்கிட்டானுங்க 430 வருஷம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு அவர் விரும்புகிறார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நீ கேட்கறதெல்லாம் அங்க கிடைக்கும், உண்மைதான். நோகாம நீ சாப்பிடலாம், கஷ்டப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் உனக்கு அந்த இடத்துல கிடைக்கும். நீ ஆண்டவரையும் தேட வேண்டாம், சர்ச்சுக்கும் வர வேண்டாம், எந்த கூட்டத்திற்கும் வர வேண்டாம், உபவாச கூட்டத்துக்கு வர வேண்டாம், எல்லாமே உனக்கு கிடைக்குது. இதுதான் எகிப்தின் அனுபவம். புரிஞ்சுக்கிங்க முத. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு இதுலேருந்து வெளியே வரணுங்கிறாரு. இதுலேருந்து வெளியே வரணும். நமக்குன்ற ஒரு பவுண்டரிஸை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வகுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய லைஃப், இதுதான் நம்முடைய எதிர்காலம், இப்படி இருந்தால் போதும், நானும் என் பிள்ளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே சாப்பிட்டு சந்தோஷமாய் தூங்கலாம். நமக்குன்னு ஒரு பவுண்டரிஸை நம்ம உருவாக்கி கொள்ளுகிறோம். இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. இதிலிருந்து வெளியே வாங்குறாரு ஆண்டவர். எகிப்து தேசம் அந்த நாட்களில் மிக பெரிய தேசம், எல்லாம் கிடைக்கும். நான் ஒரு 4-5 பேஜ் எழுதியிருக்கிறேன் எகிப்து தேசத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னு. அங்கே அது மாதிரி செழிப்புள்ள தேசம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடைக்குது. பாலைவனமாக இருந்தாலும் அங்கே எல்லாமே கிடைச்சிச்சு. நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதாவது வானத்தை அதிகமாக ரிசர்ச் பண்ணுகிற ஜனங்கள் இருந்தாங்க. அங்கே எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, எதுக்கும் குறைவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரணும்னு விரும்புகிறார். கழுகு என்ன செய்யுமா? தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை கொண்டு போய் என்ன செய்யுமா? டாப்பில் கொண்டு போயிட்டு பொத்துன்னு விட்டுருமா. அது வரைக்கும் கூட்டில் அப்படியே சேஃபாக இருந்தது. உட்கார்ந்துருந்த அந்த குஞ்சுகளெல்லாம் என்ன செய்யுமா? ஒரு நாள் தள்ளி விட்டுட்டு கூட்டையே கலைச்சிருமா. ரெண்டாவது அந்த கூட்டுக்குள்ளே அந்த கழுகு குஞ்சு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய அனுபவம். கர்த்தர் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் கூட்டை கலைக்கணும்னு விரும்புகிறார். அப்போதான் நீங்கள் உயர பறக்க முடியும். இல்லைன்னா அந்த கூடு போதும் எனக்கு, அந்த வீடு போதும் எனக்கு. ஈவன் பார்வோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய வீடுன்னு அர்த்தம். சில பேருக்கு பாருங்க, வீடு தான், சர்ச்சே தெரியாது, வீடு வீடு வீடு, அதை கலைக்கணும்னு விரும்புகிறார். அப்போதான் ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஆசீர்வாதம் இட்ஸ் நாட் எ ரியல் பிளெஸிங்ஸ். உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் உண்மையானது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மைன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனோட என்ன வராது? வேதனை வராது. அப்போ வேதனை வராத ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க, கூட்ட களைப்பாரு. எல்லாம் கிடைக்கிற அந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவார். இன்னைக்கு கேட்குறேன், இன்று உன் ஜீவன் போனால் எங்கே போவாய்? கூட்ட
கலைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பெரிய வீட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதில் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரத்தில் 23 வாசிங்க. அவர்களை தேசத்தில் என்ன செய்வேன், நான் துரத்தி விட்டுருவேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை, யாரு பாருங்க, ஆண்டவர் செய்கிற விஷயத்தை பாருங்க. பார்வோன் கையில், அதாவது பாபிலோனியர்கள் கையில் கத்தியை கொடுப்பாரான். டே அவனை சாவட்றா, அவன் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். எகிப்து போதும்னு நினைக்கிறான். நான் இருக்கிற இந்த இடம் போதும், என் வாழ்க்கை போதும், நான் சம்பாதிக்கிறது போதும், நான் வேலை செய்யறது போதும், இது போதும், சாப்பிட்டோமா தூங்கணுமா. இதுக்கு ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு? இதற்காகவா கர்த்தர் படைத்தாரு? யோசிச்சு பாருங்க. இது நமக்காக கொடுக்கப்பட்ட இடம் கிடையாதுங்க. இங்க நம்ம என்ன செய்யறோம், இடம் வாங்குறதுக்கும் சதை வாங்குறதுக்கும் இதை வாங்குறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. எகிப்திலிருந்து புறப்பட பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. எகிப்து தேசத்து, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு 9 நாடு ரொம்ப எதிரியாரியா இருந்துச்சு. கானானியர்கள், அதுக்கப்புறம் எபூசியர்கள், ஏத்தியர்கள், பெர்சியர்கள், அதுக்கப்புறம் மீதியானியர்கள், ஏதோமியர்கள், அம்மோனியர்கள். இவங்கெல்லாம் யாரு? எதிராளிகள். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம பார்வையில் நமக்கு போதும் என்று பார்க்கிற எந்த இடமா இருக்கட்டும், எந்த அனுபவமா இருக்கட்டும், அது கர்த்தருடைய பார்வையில் எதிராளி. நான் நினைச்சிருக்கிற விஷயம், இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள், நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு வைத்திருக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையில் அது எதிராளியா இருக்கிறது, எதிராயிருக்கிறது. மறக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இந்த எகிப்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாம் கிடைக்கிற இடம், எதற்குமே ஓட வேண்டாம், கையில துட்டு எல்லாமே கிடைக்கும், செழிப்பான இடம், கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ கஷ்டப்படணுமா, வேண்டாம், இது போதும், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம சந்ததியை பார்த்தோமா, நம்ம சந்ததிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா, நம்ம சந்தோஷமா இருந்தோமா, எப்படியும் ஒரு நாள் பெட்டிக்குள்ளே போக போகிறோம், அது வரைக்கும் நிம்மதியாக இருந்துருப்போம். அதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சாரு? இல்லைங்க, இல்லை. கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கல. ஏதோ ஒரு மிக பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை சாதித்து முடிக்கணும். எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பாக போக போகிறாங்க. போகாதவங்க யாருமே கிடையாது. மனிதன் பிறப்பதும் ஒரு நாள் மரிப்பதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நியதி. ஒருத்தன் பிறந்தான்னா கண்டிப்பாக அவன் செத்துதாவான். இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது, இது ஒரு பெரிய காரியமும் கிடையாது. ஒருவன் பிறந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மரணம் உண்டு. அது யாரா இருந்தாலும் அப்படிதான், ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான், விசுவாசியா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும். ஆனா இருக்கிற நாட்கள்ல நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? எதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு? இப்படியே எகிப்து தேசத்தையே சுத்தி 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 கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 தூங்கிட்டு புறப்பட பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல அசைவாடி. கூட்டு களைஞ்சாதான், என்ன கவனிங்க, கூடு களைஞ்சாதான் உங்க மேல ஆண்டருடைய அசைவு வர ஆரம்பிக்கும். ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். கூடுல இருக்கிற வரைக்கும் ஆவியானவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் எதிர்பார்த்திருக்கிற சில கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏதாவது சொன்னோம்னா என்ன அது அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, பரவாயில்லங்க விட்டுருங்கங்க. இல்லைங்க, இல்லை, அதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வரல. நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற எதுவுமே கர்த்தருக்கு அது கம்ஃபர்ட் கிடையாது, அது ஆர்பிக்கு. நம்ம எதை கம்ஃபர்ட்டாக நினைக்கிறோமோ கம்ஃபர்ட்டாக நினைக்காதீங்க. ஆனால் நம்ம இன்னும் நமக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எகிப்து தேசம் நமக்கு போதும், கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த எகிப்து தேசத்தில் ஒரு ஆள் இல்லாமல் தூற்றி போட்டுருவார். அப்போ நம்ம அனாதையாக நிற்கணும். அதனால தான் ஆண்டவர் இப்போவே சொல்கிறாரு, நான் கூட்டை கலைக்கணும்னு விரும்புகிறேன், ரெடியாயிரு. கூட்டை கலைக்கணும்னு விரும்புகிறேன், இது தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தயவு செய்து சொல்லுகிறேன், கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வெளியே வாங்க, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வரலன்னா அவரே வெளியே அனுப்பிடுவார், புறப்பட பண்ணுவார். இத்தனை பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம்னா, பாகால் தெய்வம்னா ஓடிவிடு. இன்னும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இதுவும் வேணும் அதுவும் வேணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எகிப்தில் கிடைக்காத எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ வேர்ல்டு மார்க்கெட். அந்த நாட்களில் மிக சிறந்த வல்லரசு அது. அப்படிப்பட்ட காஸ்மோபாலிட்டன் உள்ள ஒரு சிட்டியில் நீங்கள் இருக்கணும்னா சும்மாவா? ஒரு பெரிய வீடு உங்களுக்கு நியூயார்க்கில் தர்றாங்கன்னு சொன்னால் போகாமையா இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஆமாம், ஐயாவாவது சியோன்னு நமக்கு நியூயார்க் சிட்டியே கிடைச்சிருச்சு. கிடைக்கும்.
ஆனால் அந்த நியூயார்க் சிட்டியும் ஒரு நாள் டெமாலிஷ் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் நினைத்திருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு நாள் உடைக்கப்படும். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறார், எப்படி சோதம் குமார அழிவுக்கு நேராக போகும் பொழுது அந்த லோத்தையும் லோத்துடைய மனைவியும் வெளியே அனுப்புகிறாரோ, அப்படி சில காரியங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை வெளியே அனுப்பும்போது பி ரெடி டு கம் அவுட். வெளியே வருவதற்கு ஆயத்தமாகுங்க. இது போதும் எனக்கு, இதுதான் எனக்கு அப்படிங்காதீங்க. ஏன் தெரியுமா அவர் வெளியே வர சொல்கிறாரு? ஒன்று தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏன் அவர் வெளியே பார்க்க சிட்டி, மிகப்பெரிய நகரம், காஸ்மோபாலிட்டன், எல்லாம் கிடைக்கும் அங்கே. வேர்ல்டு மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. அது மிகப்பெரிய சிவிலைசேஷன்ஸ் நிறைந்த ஒரு இடம், நாகரிகங்கள் நிறைந்த இடம். அங்கே கிடைக்காத எதுவுமே கிடையாது. அங்கே இருக்காத ஜனங்களே இல்லை, எல்லா நாட்டு ஜனங்களும் அங்கே இருந்தார்கள். ஈவன் ரோமன்ஸ் அவர்களும் அங்கே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் கிடைக்கிற இடத்துல என்ன வெளியே போன்னு சொன்னால் நம்ம எப்படி போவோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு போகணும். ஏன் சொல்கிறாரு? வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் என்ன செய்கிறாராம்? பலத்த கையினா தெரியுமா? நம்ம எவ்வளோதான் எதிர்த்து போனாலும் அதற்கு விரோதமாக செயல்பட முடியாது. புரிஞ்சுக்குங்க. உங்களை புறப்பட பண்ணும் பொழுது இப்படி தட்டி கொடுத்து வெளியே வான்னு சொல்ல மாட்டார். நீங்களாக வந்துட்டீங்கன்னா நமக்கு சந்தோஷம், நம்மளா வெளியே போயிட்டோம்னா நமக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம போகலைன்னா நம்ம இது எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும், இந்த கும்பிட்டிக்காயே போதும், இந்த காரியமே போதும், இந்த இறைச்சியே போதும் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ரெண்டாவது பலத்த கரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார், பலத்த கையை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஏன் யூஸ் பண்ணுறாரு? வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்துக்கு வாங்க. அதே 13வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் அடிமைத்தன வீடு. இந்த 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 ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? அடிமைத்தன ஊர். எல்லாம் கிடைக்குது. நார்மலாகவே எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன செஞ்சிருவோம்? அடிமை ஆயிடுவோம். கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்குதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அடிமை ஆயிடுவோம். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம கம்ஃபர்ட் ஜோனாக வச்சிருக்கிற இடம் என்ன தெரியுமா? அடிமைத்தனம். அடிமைத்தனம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 430 வருடங்கள் அடிமைத்தனம். சந்ததி சந்ததியாக எவ்வளோ வேலை செஞ்சாலும் சம்பளம் இல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இது அடிமைத்தனம். எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கடன். இது அடிமைத்தனம். இது அடிமைத்தனம். ஆனால் வெளியே பார்க்கும்போது இது சூப்பர்ப்பா, இந்த வேலை சூப்பர், இந்த ஊர் எனக்கு சூப்பர், இந்த இடம் நமக்கு சூப்பர், எல்லாமே சூப்பர் தான். ஆனால் ரகசியமாக சில விஷயங்கள் உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்க மறக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, எகிப்து தேசம்னாலே அடிமைத்தனத்தை அதாவது ஆக்கிரமிக்கிறது ஜனங்கள். அவங்களுடைய இரத்தத்தில் ஊர்ன ஒன்று என்ன தெரியுமா? யார் வந்தாலும் அடிமையாக்கிடுவாங்க. அவங்க தான் மேலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எகிப்தியர்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் வந்தான், ஆரம்பிச்சது அடிமைத்தனம். யோசேப்பு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நீங்கள் இருக்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோன், நம்ம இருக்கிற இந்த எகிப்து, இயேசுவை அறியாத யாரோ ஒருத்தங்க நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வரணும். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகம், கொடிய வியாதி. எகிப்துனாலே நல்லா கவனிங்க. ஏன் புறப்படுது? வெளியே போ வெளியே போ அப்படிங்கிறாரு. ஏன் புறப்பட பண்ணுகிறார் அப்படின்னா, அங்கே கொடிய வியாதி இருக்கிறது. கொடிய வியாதின்னா என்ன தெரியுமா? சந்ததி சந்ததியாய் தொன்று கொட்டு வரும். அது முதல் சந்ததிக்கு வரும், ஒருத்தங்க இறந்துருவாங்க. 2வது சந்ததியில் ஒருத்தங்க இறந்துருவாங்க. 3வது சந்ததியில் இது அப்படியே தொன்று தொட்டு வரும். எகிப்தினுடைய அடிமைத்தனம். யாராவது ஒருத்தங்களா அது என்ன செஞ்சுட்டு இருக்கும்? பழி வாங்கிட்டே இருக்கும், காவு வாங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எகிப்தினுடைய குணம் அது. அடிமையாக்கி வச்சிரும். அதனால தான் 430 வருஷத்தை இந்த ஜனங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. ஈவன் 430வது வருஷத்தில் கூட மோசே வந்து சொன்னால் கூட பார்க்குறேன், பார்க்கலாம் தான் பார்வன் சொன்னானே ஒழிய ஒரு நாளும் போன்னு சொல்லவே இல்லை. சொன்னாலும் அடுத்த நிமிஷமே மாறிடுறான். இது அவனுடைய ரத்தத்தில் ஊர்னது. இவனை வெளியே விடக்கூடாது. நமக்கு தான் இவன் வேலைக்காரன், இவன் தான் நம்ம கூடயே தான் இருக்கணும். இவன் என்ன சொன்னாலும் செய்யறான், சம்பளம் கேட்க மாட்டேங்கிறான், எதையும் செய்ய மாட்டாங்க. நீ கவலைப்படாத, நீ ஒல சாப்பாடு மட்டும் நான் தர்றேன், இறைச்சி தருகிறேன். நம்ம அநேக நேரம் இதுதாங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த இறைச்சியையும் சோத்தையும் பார்த்துட்டு காயையும் பார்த்துட்டு மிகப்பெரிய காரியங்களை நம்ம இழந்துடுறோங்க. வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை நம்ம இழந்துடுறோம். பாலும் தேனும் ஓடு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு காய் தெரியுதா? ஓகே, இது ஓகே, நமக்கு இன்னைக்கு ஓட்டிடலாம். நம்ம இப்படி தானே ஓடிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா போதும், இன்னைக்கு 1000 ரூபாய் ஓகே, நாளைக்கு 1000 ரூபாய் ஓகே. இன்றைக்கு தான் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு ஓடிடுச்சுன்னா போதும். நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னா அதனுடைய தன்மை எது தெரியுமா? எகிப்தின் அனுபவம். நாளைக்கு பற்றி யோசிக்க மாட்டீங்க, அடுத்த மாதத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க.
தேவராஜ்யத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சா போதும், இன்னைக்கு கிடைச்சா போதும். இதுதான் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் செஞ்ச காரியம். அவன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சானா. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் புலம்பினார்கள், அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த உடனே அவங்களுக்கு ஒரு புது ஹேபிட் வந்துருச்சு. என்னன்னா அழுகிறது. அதாவது யோசேப்புக்கு முன்னாடி இஸ்ரவேலுடைய லைஃபை பாருங்க. சாதிச்சவங்க. யாக்கோப்பு விடாப்பிடியா சாதிச்சவன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட குணத்தை உடைய அந்த இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிறேன், எனக்கு அது போதும். லாங் டேர்ம் ப்ராசஸை பார்க்கல அவங்க. லாங் டேர்ம்ல நடக்க போகிற காரியங்களை பார்க்கல. இன்னைக்கு எனக்கு கிடைக்குதா போதும். இதுல இருந்து வெளியே வரணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியதான் நமக்கு தெரியாம சில ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோங்க. வாழ போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு சந்தோஷமா செத்து போலாங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த உலகம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்காம நீங்க கல்லறைக்கு போயிடக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ சமூகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இங்க நம்ம என்ன நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம அனுபவிக்கணும். அதே பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்துக்கு வாங்க. 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ குணமாகாதபடி எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் சொல்லியிருக்கலாம்ல. எரிபந்தத்தை போல இருக்கிற பருக்கள் சொல்லியிருக்கலாம், மூல வியாதின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கா இல்லையா? வியாதிக்கு பேர் இருக்கா இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு கோட் வேர்டு கொடுக்குறாரு பாருங்க. எகிப்தின் மூல வியாதி, எகிப்தின் பருக்கள், எகிப்தின் எரிபந்தமான பருக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கே தெரியாது இங்கே என்னென்ன இருக்குன்னு. நம்ம நினச்சிருக்கிற இடம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பருக்கள் நிறைந்த இடம். மூல வியாதியை கொண்டு அதாவது வியாதிகளை கொண்டு வருகிற இடம் அது. வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்ச நாள் நமக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் ஆனவொன்னே நம்மளை பிசாசு என்ன பண்ணிடுவான், இந்த கம்ஃபர்ட் ஜோனையே என்ன பண்ணிடுவான், படுக்கையாக்கி வியாதியின் கட்டிலில் நம்மளை கொண்டு போய் விட்டுருவான். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்ன, கர்த்தர் நம்மளை எந்த வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு. அவருக்கு தெரியும் நான் இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை நாளைக்கு நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, இப்போவே டேய் நீ இருக்கிற இந்த எகிப்துல இருந்து வெளியே வா. உன் பார்வைக்கு இது அழகான தேசமாக இருக்கலாம், உன் பார்வைக்கு நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கிற இடமா இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை. எகிப்து வியாதிகள் நிறைந்த ஒரு இடம். அதுலேயே 60வது வசனத்துக்கு வாங்க. அந்த 28வது அதிகாரத்திலேயே 60வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ கண்டு பயந்த, எப்ப பேரை பாருங்க, வியாதிக்கு பேர் என்னென்னமோ இருக்கு. கேன்சர்ன்னு இருக்கு, பேர்லாம் இருக்கா இல்லையா வியாதிக்கு? சுகரு, பிபி, கேன்சர், ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல. ஆனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோனாக நினைக்கிற இடத்துல சில வியாதி இருக்குமா. அந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? எகிப்தின் வியாதி. அது கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யும், அது அந்த அமீபா வைரஸ் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செஞ்சிடும், அரிச்சிரும். திடீர்னு ஒரு நாள் பொத்துன்னு விழுந்துடும். நல்லா தானே இருந்தான், எப்படி இவன் மனம் மாறினா, எப்படி வேற ஆண்டவரை விட்டு தூரம் போனான்? இருந்தது எங்க? எகிப்து. இருந்தது எங்க? வெளியே வரணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ரெண்டாவது பாருங்க, இந்த எகிப்து தேசம் முதலாவது சொன்னேன் அதாவது வியாதி நிறைஞ்ச இடம், ரெண்டாவது பஞ்சம் நிறைஞ்ச இடமா. என்னதான் அது செழிப்பான இடமா இருந்தாலும் அடிக்கடி பஞ்சம் வந்த ஒரு தேசம் எதுன்னா எகிப்து. மாதத்துக்கு 30,000 50,000 20,000 சம்பாதிக்கிறீங்க, செழிப்பு. ஆனாலும் என்ன இருக்குது, இது என்ன அனுபவம்? நான் சொன்ன ஆரம்பத்தில், எகிப்து செழிப்பான இடம், நைல் நதி பாய்கிற இடம், எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம், அழகான இடம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே அப்பார்ட்மெண்ட்ஸ் முத கட்டினவன் யாருன்னா எகிப்தியன். மாடியாக கட்டி வச்சுருக்குவேன். அரண்மனைலாம் அப்படி அழகாக இருக்கும். இங்கேருந்தே வானத்தை கணிச்சவன், நிலவை கணிச்சவன், சூரியனை கணிச்சவன். ஆனால் அவனுக்கு என்ன வந்துருச்சு? பஞ்சம். யோசேப்பு நல்லா கவனிங்க, எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு பஞ்சம் உண்டானது. இது மட்டும்தான் வேதத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி என்ன கவனிங்க, அடிக்கடி பஞ்சத்தை பார்த்த ஒரு தேசம் எது அப்படின்னா எகிப்து தேசம். ஆண்டவர் அப்பப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிருச்சுன்னா எங்கேயாவது போயிட்டு வரலாம், டீ குடிக்க போகலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சுன்னா பஞ்சத்தை அனுப்படா எகிப்துக்கும்பாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 41வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கல 30, 31, 32 படிங்க. அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம்.
அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. இங்க வர்ற பஞ்சம் மாதிரிலாம் இல்ல, எகிப்து தேசத்துல வர்றது பாத்தீங்கன்னா வரவே வராது. ஆனா வந்துச்சு, செத்தோம் நம்ம. எகிப்து தேசத்துல பஞ்சமே இல்லாத மாதிரியே தான் தெரியும், வெளியே தெரியவே தெரியாது. வெளியே அழகா அப்படியே அப்படியே கும்னு கொஞ்சம், நான் யார் தெரியுமா, பயில்வான், என் அசைக்க யாருமே இல்லை, உள்ள எல்லாம் எலும்பு கூடு, ஸ்கெல்டன் தான், வெளியே தெரியாது. எகிப்துக்கு எப்பவுமே எகிப்து அப்படிதாங்க. நம்ம எதை நம்ம நல்லா நினைக்கிறோமோ, கம்ஃபர்ட்டாக நினைக்கிறோமோ, மறுபடியும் சொல்லுகிறேன், அது வெளியே தெரியாததுடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்னு, உண்மையான முகம் எதுன்னு நம்ம வெளியே தெரியவே தெரியாது. பிசாசு எப்பவுமே மறைச்சு 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 தான் காமிப்பான். இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது எகிப்து ஜனங்கள் அவங்கள்ட்ட ஒரு குணம் இருந்துச்சா, என்னென்னா கண்களின் இச்சை. பைபிளில் போட்டிருக்கு, நான் சொல்லலை, டைம் இல்லை. அவங்களுக்கு வந்து அதாவது அடுத்தவங்க முன்னாடி அப்படியே அப்படியே ஸ்டைலாக நிற்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மேக்கப் ராணிகள், உங்களை சொல்லலை, எகிப்தியர்களை சொன்னேன். அதனால தான் அந்த கிளியோபட்ரா எப்போவுமே, நீ ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள், நான் அதனால தான் சொல்கிறேன், நான் வெளியே வந்தாலே மேக்கப் இல்லாமல் வெளியே வராதான். மாட்ரேட்டாக இருங்க, சர்ச்சுக்கு வரும்போது அழகாக வாங்க. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கிளியோபட்ரா ஆவி நிறைய பேர்கிட்ட இருக்குது, இந்த ஆவியை உடைக்கணும். இதுதான் எகிப்துலேருந்து வெளியே வாங்குறாரு ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். பஞ்சத்தை அனுபவிப்போங்க, சம்பாதிக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், கை நிறைய துட்டு வரும். ஃபர்ஸ்ட் வீக்கு ₹1 இருக்காது, 2வது வாரத்தில். இதுதான் எகிப்து. வெளியே பார்க்கும்போது அப்படியே அழகாக இருப்பான், ஆனால் உள்ளதான் தெரியும் இது கருங்கொட்டைன்னு. இதுக்கு பேர் என்ன? எகிப்து. ஆமேன்னு சொல்லுங்களேன். வியாதி எகிப்து. வெளியே அப்படியே ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், எகிப்து தேசத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி அந்த நாட்களில் யாருமே இல்லை. பார்வன் ஒரு கட்டளை இடுறாரு பார்த்தீங்களா, மருத்துவ வச்சுக்கிட்ட என்ன செய்கிறாரு, எப்பா ஏதாவது பிறந்துச்சுன்னா என்ன செஞ்சிரு, முடிச்சிரு. எல்லாமே இருக்குங்க, ஆனால் வியாதி. எல்லாமே இருக்குங்க, ஆனால் பஞ்சம். இதுலேருந்து வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உபாகமம் 11வது அதிகாரம் 10-11 வாசிங்க. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். இங்கே கவனிங்க, அங்கே இன்னொன்று என்ன தெரியுமா, நீ தான் விதைக்கணும், நீ தான் நீர் பாய்ச்சணும், நீ தான் காலில் எல்லா வேலையும் செஞ்சாகணும். எகிப்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும், ரொம்ப கஷ்டப்படணும். ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் எல்லா கூட்டத்திலையும் இருக்கிறேன், நான் தேவனை தேடுறேன், எனக்கு ஆனால் வர்ற பணம் என்ன செய்ய மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, எகிப்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 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 ஆவி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான். நல்லா கவனிங்க, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே என்ன செய்யணும், நீயே தான் விதைக்கணும். நல்லா கவனிங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், கட்டி ஆகணும். அதான் அவங்க வேலையை, கட்டடம் கட்டுறது தான் வேலையை. கல் பைபிளில் போட்டிருக்குல்ல, கல் சுமக்கிறதும் கல்லை செய்கிறது தான் அவங்க வேலை, இஸ்ரவேலர்களுடைய வேலை. எகிப்து தேசத்தில் சாயங்காலம் வந்துட்டு வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற செடியையோ அல்ல அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் விவசாயம் செஞ்சாகணும். மனுஷனுக்கு என்ன இல்லை, டைமே இல்லை, தூங்குற வரைக்கும் வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தில் நீ வேலையே செய்ய வேண்டாம் ஐயா, நீ விதைக்க வேண்டாம். அதனால தான் ஒரு ட்ரையலாக மன்னாவையும் அந்த காடையும் கொடுக்குறாரு. தானாக வந்து சேருது அவங்களுக்கு. கேட்கவே இல்லை. அவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, வீட்டுக்கு முன்னாடி 2 அடி ஹைட்டில் காடை இருக்குது. இவங்க அதற்காக உழைக்கலை. ஆனால் எகிப்தில் இருக்கும்போது காலையில் பார்வோனுக்காக உழைத்தார்கள், இரவு நேரத்தில் தன்னுடைய வயிற்றுக்காக உழைத்தார்கள். உழைப்பு 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 உழைப்பு, ஓடு 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 ஓடு. ஆனால் அதனால் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. 430 வருஷமும் அவங்க அடிமைகளாக தான் இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுலேருந்து நீ கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே, இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. எகிப்தியர்களுக்கு இன்னொரு குணம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, மேய்ப்பர்களை மதிக்கவே மாட்டான். முக்கியமான டாப்பிக்கு வர்றேன், யாருமே சொல்லாத டாபிக். ஆமேன்னு சொல்லுங்களேன். மேய்ப்பர்களை என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் மேய்ப்பர்கள். வசனத்தை வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரத்துக்கு வாங்க. நான் படிக்கும்போது நான் கண்டுபிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள்.
மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்றான். ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லி ஆகணும். வேற யார் என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்ல. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்களை பார்த்தாலே அருவருப்பான், கோபம் வருமா. அதனால தான் மோசேவை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா, அவங்க ஆளுங்க, அவங்க ஆளு, விடுவிக்க தான் வந்தார். அவர் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு போகலான்னு தான் நினச்சாரு. ஆனால் அவருக்கு விரோதமாக பேசின பேச்சை பார்க்கணுமே. கடைசியாக மோசேவை சொல்லிட்டாரு, நானா இவனுங்களை பெற்றேன் சொன்னாரா இல்லையா? நானா இவனுங்களை, என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. எதுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் ஒருவனால இவர்களை என்ன செய்ய முடியாது, நான் சுமக்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக 430 வருஷம் இவர்கள் எகிப்தில் இருந்ததுனால அந்த எகிப்தின் குணங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக வந்து விட்டது. எகிப்தியர்களுக்கிட்ட இருக்கிற அந்த குணம் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. வெளியே வந்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, எகிப்தையும் நான் நேசிப்பேன், எகிப்தையும் நான் மறக்க மாட்டேன். ஒரு நாள் அழிச்சிட்டார், உண்மைதான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. தரமட்டமாக பைபிளில் போட்டிருக்கு, ஒரு எகிப்தியனும் இராதபடி அழிச்சு போட்டாராம். அவர் எப்பெல்லாம் எகிப்தியர்களுக்கு முன்பதாக வருகிறாரோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வரும், ஒரு எகிப்தியனும் இராதபடி. கடல்ல ஒரு இராணுவ வீரனும் இராதபடி. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெலிஸ்தர்கள், இந்த பாபிலோனியர்கள்லாம் இந்த எகிப்தியர்களுக்கு விரோதமாக வரும் பொழுது ஒருத்தன் கூட இல்லாமல் கிளியோபட்ரா காலத்தில் ஒரு எகிப்தியனும் இல்லாதபடிக்கு தான் அழிச்சு போட்டாங்களாம். அதனால தான் சவுதி அரேபியாவிலேருந்து ஜனங்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அங்கே இடம் நல்லா இருக்குது, யாருமே இல்லை, நைல் நதி பாய்கிற இடம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு எப்பயுமே எகிப்துன்னா பிடிக்காது. ஆனால் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நாம் வெளியே வந்துட்டோம்னா, நீங்கள் எகிப்திலேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சொந்த தேசம் எகிப்தாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களையும் கர்த்தர் நேசிப்பார். ஆமீன் சொல்லுங்கள். எத்தனை பேர் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நான் பஞ்சத்துலேருந்து வெளியே வரணுங்க, நீ வியாதியிலேருந்து வெளியே வரணும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுலேருந்து வெளியே. இதெல்லாம் அந்த குணம், இதெல்லாம் எகிப்தின் ஆவிங்க. எனக்கு நான் அதை செஞ்சிருவேன், நான் பார்த்துக்குவேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும், என்ன, இதெல்லாம் எகிப்தின் ஆவி. வெளியே வாங்க, அதிலிருந்து புறப்பட பண்ணுனாதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இதெல்லாம் செஞ்சாதான் மந்திரவாதம் வராது. எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உன் கூடாரம் அழகா இருக்கிறது, நீ பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 19வது அதிகாரம் 18 21 வாசிங்க. அக்காலத்திலே எகிப்து தேசத்திலிருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதின் எல்லையருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். இந்த பாருங்க, எனக்கு கவனிங்க, இந்த வார்த்தை நீங்க இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்க முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் சீயோன் பர்வதத்திலே அடையாளங்களாகவும், இது அப்படியே எகிப்துக்கு கொண்டு வர்றாரு. இப்போ வாசிச்சு பாருங்க, அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? அடையாளமாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாருங்க, உங்களை வெளியே வரணும்னு தான் விரும்புகிறார். நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து நான் வெளியே வர்றேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அருவருப்புகள்லேருந்து வெளியே வர்றேன் ஆண்டவரே. அதே 19வது 23வது வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். உலகத்திலேயே மிக கொடூரமான தண்டனை கொடுக்குறவன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அதை செஞ்ச முதலாளி யாருன்னா அசீரியன் தான். அவனுடைய பனிஷ்மெண்ட்டே என்னென்னா தோலை உரிக்கிறது தான். ஆனால் அங்கேயும்
ஆண்டவருடைய கரம் இறங்கும். அவர்களையும் கர்த்தர் நேசிப்பார். எகிப்தை நேசிக்கிறது போல அசீரியாவையும் என்ன செய்வேன், நான் நேசிப்பேன், விடமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம வெளியே வரணும். புறப்பட பண்ணும்போதே என்ன செஞ்சிடணுமா? பைபிளில் போட்டிருக்கு, யாத்திராகமத்தின் புத்தகத்தில் ஒரு ஆள் இல்லாமல், என்ன கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் ஒரு ஆள் இல்லாமல் எல்லாருமே புறப்பட்டார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. ஒருத்தனும் கிடையாது. ரெண்டாவது எகிப்து தேசத்தில் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே. மொத்தம் 6 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ப்ளஸ் ஒரு 2 லட்சம், மொத்தம் 8 லட்சம் பேர். இந்த 8 லட்சம் பேரும் ஒரே ஒரு மனுஷன் மோசேயுடைய வார்த்தையை கேட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வெளியே வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். அருவருப்பர்களிலிருந்து, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தன்னை பெருமையாய் பேசுகிற ஜனங்கள்லேருந்து, பஞ்சத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, இதெல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு பிறகு தான் சொல்கிறாரு, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். இதிலேருந்து வெளியே வந்து பாருங்கள். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் அந்த காண்டாமிருகத்தின் பலனை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதிய வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, எகிப்தின் அனுபவங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். எகிப்து எப்படிப்பட்ட தேசம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எவ்வளோ செழிப்பான ஒரு தேசமாக இருந்தாலும், எவ்வளோ செல்வமிக்க ஒரு தேசமாக இருந்தாலும் அங்கே பஞ்சங்கள் வந்தது ஆண்டவரே. அங்கே வியாதிகள் இருந்தது ஆண்டவரே. அங்கே பெருமைகள் இருந்தது, வீணான பெருமையான வார்த்தைகள் இருந்தது ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களை பார்த்தாலே அருவருப்பு என்று சொல்லுகிற அந்த ஜனங்கள் எகிப்தியர்கள் ஆண்டவரே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் வெளியே வரணுன்னா ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கும் இப்படிப்பட்ட சில குணங்கள் இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு எகிப்து போதும்னு சில நேரம் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த திட்டத்திலேருந்து ஆண்டவரே நான் வெளியே வந்துட்டேன். உம்முடைய சித்தத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க. எனக்கு எகிப்து வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு எகிப்து வேண்டாம்ப்பா. உங்களை மாத்திரம் பிரியப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக.